ஆனாலும் அந்த ஹோட்டலுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குமே. அந்த கூட்டம் எப்பவுமே வந்துகிட்டு தானே இருக்கும். வரலையே, அதான பிரச்சனை. ஏன்? அவங்களால இப்ப இருக்கிற தலைமுறையோட போட்டி போட முடியலையேமா. ஜெனரேஷன் மாறி, அவங்க ரசனை மாறி, டேஸ்ட் மாறினதுக்கு அப்புறமும் எதையுமே மாத்திக்காம பழைய மெனுவையே பிடிவாதமா வச்சிட்டு இருந்தா அப்புறம் யாருமா அங்க போவாங்க? அதான் ஜீவா இருக்கானேடி, இந்த தலைமுறை பையன் தானே, அவன் இதெல்லாம் பாத்துக்க மாட்டானா? ஹோட்டல் தொழில்ல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருந்தா அவங்க அப்பா ஏன் அவனை விட்டுட்டு போறாரு? புரியல. அவங்களுக்கு அவன் தானம்மா ஒரே புள்ள. எப்படியா இருந்தாலும் அப்பாவுக்கு அப்புறம் அவன் தானே அந்த ஹோட்டல்ல நடத்தி ஆகணும். இல்ல சித்தப்பா, அவனுக்கு அதுல விருப்பமே இல்ல. வெளிநாட்டுல பெரிய யூனிவர்சிட்டில படிக்கணும்னு ஆசைப்பட்டான். அவங்க அப்பாவும் அவன் ஆசையை நிறைவேற்றி அங்க அனுப்பி வச்சாரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா சாக கிடக்குற நிலைமையில தான் அவன் பார்க்கவே வந்திருக்கான். பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போயிட்டா இதான் ஒரு பெரிய கொடுமை. ஒரு நெருக்கடியில உயிருக்கு ஆபத்தான நிலைமையில கூட யாரும் பக்கத்துல இருக்க முடியாது. என்ன வாழ்க்கையோ. கமலாமாவை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. என் வாழ்க்கையில பாதி நாள் மகா வீட்லயும் கமலாமா வீட்லயும் தான் மாத்தி மாத்தி வேலை செஞ்சேன். அப்போ உனக்கு ஒரு 8 வயசு இருக்கும், ஜீவாவுக்கு ஒரு 10 வயசு இருக்கும். நான் சமயக்கட்டுல வீட்டு வேலை செஞ்சிட்டு இருப்பேன். நீயும் ஜீவாவும் வீட்டு படத்தை மாத்தி மாத்தி எழுதிட்டு இருப்பீங்க. உன்னை பார்த்தாலே அவன் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவான். உன்னை கூட்டிட்டு போலன்னு வச்சுக்கேன், அவன் மூஞ்சே மாறிடும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நானும் அந்த வீட்டுக்கு வந்திருக்கேனே. அந்த அம்மா உன்னை வேலை செய்ய வந்தவங்க மாதிரியே நடத்தலையே. அவ்வளவு அன்பா பண்பா சொந்தக்காரங்க கிட்ட பழகுற மாதிரி தானே உங்ககிட்ட பழகுனாங்க. அந்தஸ்து பார்க்காம தராதரம் பார்க்காம. இந்த காலத்துல யார் அந்த மாதிரி எல்லாம் இருக்கா? அந்த மாதிரி குடும்பத்துக்கு கடைசியில கடவுள் கொடுக்கிற சோதனை பாத்தியா? கெட்டு போன குடும்பம் வாழலாம், ஆனா நல்லா வாழ்ந்த குடும்பம் கெட்டு போக கூடாதுன்னு வாங்க. இவங்களுக்கே இந்த நிலைமை வரணும். குட் மார்னிங் சார். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. சொல்லுங்க அன்பு. ஆல்ரெடி எங்க ஹோட்டல் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. எந்த வகையில உங்க ஐடியா எங்க கம்பெனிக்கு லாபகரமா இருக்கும்? சார், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில ஏற்கனவே உங்களுக்கு பெரிய ரெப்புடேஷன் இருக்கு. தனியா எந்த ப்ரமோஷனும் உங்களுக்கு எல்லாம் தேவையில்லை. உங்க ஹோட்டலோட பேரே பெரிய பிராண்டு தான். ஹோட்டல்ல சாப்பிடணும்னா உள்ளூர் மக்கள் தேடுறதே உங்க ஹோட்டல்ல தான். அதே மாதிரி வெளியூர்ல இருந்து யாரு சென்னைக்கு வந்தாலும் அவங்க ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் உங்க ஹோட்டல் தான். மிஸ்டர் அன்பு, இந்த தொழில்ல நாங்க 20 வருஷமா பெருமையா கட்டி காத்துட்டு இருக்கோம். இதுல நீங்க புதுசா என்ன மாற்றம் கொண்டு வருவீங்கன்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே நாங்க நல்லா தானே பண்ணிட்டு இருக்கோம். இல்ல சார், உங்க பிராண்ட் நேம் தான் உங்களோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். அதை யூஸ் பண்ணி இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில இன்னும் பெரிய அளவுல சாதிக்கலாம் சார். ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாயிண்ட். கேன் யூ எலாபரேட் திஸ்? ஷோர் சார். பிசினஸ்ல பெரிய பேர் எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல சார். அதை நம்ம தக்க வைக்கணும்னா அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும். ஹோட்டலுங்கிறது ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்வமா கிளம்பி வர ஒரு இடம். அதை நீங்க ஏற்கனவே பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் சார். அதான் சார் ஃபியூச்சர். இன்ட்ரெஸ்டிங். ஆனா ஐடியாவை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, ஆர்வத்தை மட்டும் தோன்றீங்க. சார், கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் சார். கான்செப்ட் பேரு கிளவுட் கிச்சன்.